வீட்டுக்காரன்னு சொன்னீங்கல்லங்க, இப்ப சொல்லுங்க அவர் என் வீட்டுக்காரா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அவர் என் வீட்டுக்காரங்க? ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றேன்னா, ஒரு பப்ளிக்கா அங்க இருந்து இங்க குடிச்சிட்டு வந்தா தெரியுதுல, அங்கேயே வச்சு நீங்க கேஸ் போட்டுருக்கனால ஏன் போடல? யாரு? நீங்க தானே சொன்னீங்க அவர் ஓட்டின்னு வந்தாருன்னு. அப்ப ஏன் நீங்க என்கிட்ட சொன்னீங்க அவர்கிட்ட தான் வண்டி கொடுத்து நான் அவர் தான் ஓட்டின்னு வந்தாருன்னு? எதுக்கு அங்க புடிச்சிங்க கூட்டு வந்தீங்க? நீங்க தானே சொன்னீங்க லலிதா ஜுவல்லரி வாசல்ல வச்சு என்கிட்ட பேசினது நீங்க தான். நான் தான் வண்டி ஓட்டின்னு வரல, அவர் தான் வண்டி ஓட்டின்னு வந்தாருன்னு என்கிட்ட சொன்னது நீங்க. இல்ல இல்ல, நான் என்ன கேட்டேன், நான் உங்களுக்கு தெளிவா தானே கேட்டேன், அங்க இருந்து வண்டி ஏங்க இங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் தாமா ஓட்டின்னு வந்தாரு, அவர் வண்டியை நாங்க ஏமா எடுத்துன்னு போறோம்னு கேட்டீங்க. சரிங்க, அவரை ஓட்டின்னு வர சொல்லுங்க. அவரு நீங்க ஏங்க அங்கேயே வச்சு செக் பண்ணல? அங்கேயே வச்சு செக் பண்ணல? எனக்கு அது தேவை. ஏங்க தெரிஞ்சீங்க வரீங்க? மிஷின் அங்க வச்சு நீங்க எங்க பிடிக்கணுமோ அங்க வச்சுதானே நீங்க செக் பண்ணணும். ஏன் ரூல்ஸ் இல்ல? எதுக்கு நீங்க முதல்ல வண்டியை வாங்கி வச்சுக்கிறீங்க? அவரு குடிக்கவே இல்லைன்றாரு. இவரு குடிக்கவே இல்லை. இவர் வண்டியை எடுத்துன்னு வந்தீங்க. இவர் குடிக்கல சார். இவர் வண்டி ஏன் சார் எடுத்துன்னு வந்தீங்க? ஏங்க நீங்க கூட்டு வந்து உங்ககிட்ட வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு பப்ளிக்க நிக்க வச்சு நீங்க செக் பண்ணுவீங்க, நாங்க வெயிட் பண்ணோம் இல்ல? அவர் பப்ளிக்க கூட்டு வந்து அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு வயசான ஒருத்தரை கூட்டு வந்து நீங்க செக் பண்ணுவீங்களா? இப்படிதான் நீங்க செக் பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் பார்க்க சொல்ல சார். அவரு இங்க வந்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகுது. 25 நிமிஷமா ஒரு வண்டி இப்ப அவர் குடிச்சு இருந்தா என்ன பண்ணலான்றீங்க? யாரு இவரு சார்? நான் குடிச்சிருக்காரா குடிக்கலையான்றது இல்ல, அவரு பப்ளிக். அங்க இருந்து ஏன் இங்க கூட்டு வந்தீங்கன்னா நான் கேக்குறேன். கூட்டு வந்தா கேஸ் போடுவாங்க. ஏன் கூட்டு வந்து கேஸ் போடணும்? எப்படி கேஸ் போடுவாங்க? சரி, நீங்க முதல்ல ஏன் பார் வாசல்ல நின்னு பிடிக்கிறீங்க? பார் வாசல்ல யாரை நின்னு பிடிக்கிறீங்க? வேற அங்கதான் நின்னு பிடிக்கிறீங்க. குடிச்சிட்டு குடிக்காமயே நீங்க வந்து செக் பண்றதுக்கு 20 நிமிஷம் நிக்க வைக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. இவரு குடிச்சிட்டு நான் சொல்றேன். நான் சொல்லுங்க அந்த பதில. அவர் சொன்னார் இனிமேல் தான் நான் செக் பண்ணவே போறேன்னு. நாங்க செக் பண்ணியாச்சு. இல்ல இல்ல, அப்ப அவர் சொன்னாரு செக் பண்ணியாச்சு. பில்லு கொடுக்க தான் லேட் ஆகும். அப்ப அவர் சொன்னாரு பில்லு கொடுக்க தான் லேட் ஆகும். ஒண்ணா இது பண்ணாதீங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப அவர் எங்க அப்படி சொன்னாரு? நான் என்ன சொன்னமா, குடிக்கலன்னா நீங்க போயினே இருங்க. குடிக்க வரிசைங்க. அதுக்கு நான் 25 நிமிஷம் ரோட்ல நிக்கணும். குடிக்கலன்னா நான் போறதுக்கு நான் 25 நிமிஷம் குடிக்காதவங்க யாரனா இருக்காங்களா? அவங்கள சொல்லுங்க. இவங்க குடிக்கல நான் வேஸ்டா நிக்கறாங்க யாரனா இருக்காங்களா? நான் கேட்டது ஒரே கேள்விதான். அவர் குடிக்கலன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து குடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஏங்க அவர் குடிச்சிருக்காரு நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? அவர் குடிச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல. உங்க எஸ்ஐ தான் சொன்னாரு. இது வரைக்கும் நான் செக்கே பண்ணல. பில்லு வந்து இருங்க நான் சொல்றேன். நான் காமிக்கிறேன். நான் வீடியோ காமிக்கிறேன். அவர் வச்சு அவர் குடிக்கல அப்படினு வந்தனா நீங்க கேளுங்க. ஏங்க அத நீங்க ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கீங்களா? ஏன் செய்யலன்னு நான் கேக்குறேன். அத நீங்க கேட்காதீங்க. எஸ்ஐ பதில் சொல்வாரா? நீங்க பதில் சொல்வீங்க. அப்ப எஸ்ஐ சொல்றது கரெக்ட்டா? நீங்க சொல்றது கரெக்ட்டா? நீங்க இப்ப எஸ்ஐ சொல்றது கரெக்ட்டா? நீங்க சொல்றது இவர் வந்து குடிக்கல. அவர் குடிக்கிறாரா? இவர் குடிக்கிறாரா? நான் கேக்குறேன். என்ன உங்களோட கன்சர்ன் என்ன? அங்க குடிச்சிருக்கீங்க. அங்க குடிச்சிருக்காங்க. பார்க்கு பக்கத்துல இருந்து 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் குடிச்சிருக்கீங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னா? சொல்லுங்க யார் சொன்னா? குடிச்சவங்க யாருங்க சொன்னா? குடிச்ச ரெண்டு பேருமே தான் இவரா ரெண்டு பேருமே தான் சொல்றாங்க. யாரு குடிச்சா? 20 மீட்டர்ஸ் வாசல்ல குடிச்சாங்களா அவங்கள? ஏங்க குடிச்சு இங்க பாருங்க. ஏங்க குடிச்சிருக்கீங்களா? ஹலோ நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஆமாமா இருங்க. எஸ்ஐ ஆன்சர் கேளுங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட் என்கிட்ட இருக்கு. நான் நாளை காலையில ஸ்டேட்மென்ட்டாவே கொடுக்கிறேன். குடிக்கலனா பிரச்சனை கிடையாது. ஐயோ நான் இப்ப எதுமே சொல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கீங்க. உங்க எஸ்ஐ சார் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காருல. கன்சர்ன் என்ன? கன்சர்ன் என்னன்னா நீங்க அங்க புடிச்சிருக்கீங்க. அங்கேயே மிஷின் வச்சு செக் பண்ணாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இங்க வரைக்கும் கூட்டு வந்து நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் நிக்க வச்சு அவரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே ஆக்ஷன் எடுப்பேன். கேட்டா என்கிட்ட ஒரு மிஷின் தான் இருக்குன்னு சொல்றீங்க. பார் வாசல்ல நீ ஏன் நிக்க வச்சு பார் வாசல்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. பார் வாசல்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க பார் வாசல்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. என்ன பண்ண கோயில் வாசல்ல இருந்து கூட்டி வந்தாங்களா? இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி பேசாதீங்க. பார் பக்கத்துல சங்கல இருந்து எஸ்ஐ சார் கூட்டி வந்தாரு. அப்ப உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நீங்க என்ன கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க? நான் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கறேன். இல்ல கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க. நான் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கறேன். அதுக்கு கோயில் வாசல்ல இருந்து கூட்டி பாரோட பக்கத்துல இருந்து அதை எடுத்து கொடுங்க. நான் அதே காலைல சப்மிட் பண்றேன். கோயில் வாசல்ல இருந்து குடிச்சாங்களான்னு கேக்குறீங்க. இல்ல பார் வாசல்ல இருந்து குடிக்கலன்னு நீங்க தான் ஸ்டேட்மென்ட் சொன்னீங்க. சரி குடிச்சேன்னு எஸ்ஐ ஒத்துக்கறாரு. அப்ப குடிச்சேன்னா புடிச்சா சொல்லுங்க. நீங்க வந்து கோயில் வாசல்ல இருந்து கூட்டி வராங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? எஸ்ஐ ஒத்துக்கறாரு. செக் பண்ணவே இல்லன்னு இது வரைக்கும் ஒரு இன்னொரு எஸ்ஐ ஒத்துக்கறாரு. ஆனா நீங்க தான் புதுசா வந்து நான் பார் வாசல்ல குடிக்கல. ஆன்சர் வேணும்னா இல்ல பாருங்க. உங்களுக்கு ஆன்சருக்காக நான் சொல்றேன். நீங்க ஆர்கியூமென்ட் பண்றதுன்னா நான் எனக்கு ஏன் சார் ஆர்கியூமென்ட்? ஏன்னா உங்ககிட்ட சட்டம் இருக்கு, உங்க கையில அதிகாரம் இருக்கு. நீங்க என்ன